வணக்கம் வியூவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 204 காண்போமா? ஸ்ரீ ராம அவதாரம். ஸ்ரீ சுகர் கூறினார், கட்வாங்க மகாராஜனின் மகன் தீர்க்கபாகு, அவரது மகன் புகழ்பெற்ற ரகு மகாராஜன். ரகு மகாராஜனின் மகன் அஜன் ஆவார். அதனுடைய மகன் தசரத மகாராஜா. அயோத்தியை ஆண்ட தசரத மன்னருக்கு கௌசல்யா, கைகேயி, சுமித்ரா என்று 3 மனைவிகள் இருந்தனர். வெகுகாலம் புத்திர பாக்கியம் இல்லாததால் மன்னர் புத்திர காமேஷ்டி யாகத்தை செய்தார். அதன் பின்னரே ஸ்ரீ ராம, லக்ஷ்மண, பரத மற்றும் சத்ருகனன் பிறந்தனர். தேவர்களுடைய பிரார்த்தனைக்கு இணங்கி பகவான் தமது அம்சங்களுடன் ராமர், லக்ஷ்மணர், பரதன் மற்றும் சத்ருகனர் என்னும் சகோதரர்களுடன் தோன்றினார். பகவான் ஸ்ரீராமரும் அவரது சகோதரர்களும் ஸ்ரீ விஷ்ணு தத்துவங்களாவர், ஜீவ தத்துவங்கள் அல்ல. பகவான் பற்பல ரூபங்களாக விரிவடைகிறார். ஆதிசேஷனே லட்சுமணனாகவும், திருச்சக்கரமே பரதனாகவும், திருச்சங்கமே சத்ருகனனாகவும் பிறந்தனர். அன்பான பரீட்சித்து மகாராஜனே, பகவான் ஸ்ரீராமனின் திவ்யமான செயல்கள் தத்துவம் உணர்ந்த ரிஷிகளால் வர்ணிக்கப்பட்டுள்ளன. வால்மீகி மகரிஷியால் அளிக்கப்பட்ட ராமாயணம் ஒரு நீண்ட இலக்கியமாகும். ஸ்ரீராமரை பற்றி நீங்கள் அடிக்கடி கேட்டு இருப்பதால் அவரது சரித்திரத்தை இங்கு உமக்கு நான் சுருக்கமாக கூறுகிறேன், கேளுங்கள். பகவான் ஸ்ரீராமன் தனது தந்தையின் வாக்கை காப்பாற்றுவதற்காக உடனே அரச பதவியை கைவிட்டு தன் மனைவி சீதை கையால் வருடுவதையும் பொறுக்க முடியாத தமது மென்மையான தாமரை பாதங்களால் அவளுடன் ஒவ்வொரு வனமாக சஞ்சரித்தார். வனத்திலே பகவானுடைய தம்பி லக்ஷ்மணனும் அனுமனும் அவரை பின்தொடர்ந்தனர். இவ்விருவரும் வனத்தில் சஞ்சரித்ததால் ஏற்பட்ட அவரது களைப்பை போக்கினர். சூர்பனகையின் மூக்கு துண்டிக்கப்பட்டதால் பகவான் தனது மனைவி சீதையை இழந்தார். கோபம் கொண்டு நெரித்த புருவத்துடன் சமுத்திரராஜனை பகவான் நடுங்கச் செய்தார். அவரும் கடலை கடக்கும் பொருட்டு பாலம் கட்டுவதற்கு பகவானை அனுமதித்தார். இதைத் தொடர்ந்து காட்டையே விழுங்கிவிடும் தீயை போல ராவணனை கொல்ல அவனது ராஜ்யத்திற்குள் பகவான் ஸ்ரீராமன் புகுந்தார். அந்த பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரர் நம்மை காப்பாற்றட்டும். விஸ்வாமித்திரரின் யாகசாலையில் இரவு நேரத்தில் சஞ்சரித்த பல அசுரர்களையும் ராட்சசர்களையும் லக்ஷ்மணரின் முன்னிலையில் கொன்ற அயோத்தியின் அரசரான பகவான் ஸ்ரீராமன் நம்மை காப்பாற்றட்டும். பரீட்சித்து மன்னனே, பகவான் ஸ்ரீராமரின் லீலைகள் அற்புதமானவை. ஜனக மகாராஜாவால் நடத்தப்பட்ட சீதையின் சுயம்வரத்தில் பல வீரர்களது மத்தியில் சிவதனுசை உடைத்தார். இந்த தனுசு மிகவும் பாரமானது. இதனை 300 பேர் தூக்க வேண்டியிருந்தது. பகவான் ராமச்சந்திரர் வில்லை வளைத்து நான் ஏற்றி நடுவில் அதை உடைத்தும் போட்டார். அதன் பின் சீதையை கரம் பற்றினார். பெரியாழ்வார் பாசுரத்தில், என் வில் வலிகண்டு போவென்று எதிர் வந்தான், தன் வில்லினோடும் தவத்தை எதிர்வாங்கி முன் வில் வலித்து முது பெண்ணுயிர் உண்டான், தன் வில்லின் வன்மையை பாடிப்பற தாசரதி தன்மையை பாடிப்பற. பெரியாழ்வார் திருமொழி பாசுரம். சீதையை திருமணம் புரிந்து அயோத்தி திரும்பி வரும் வழியில் பகவான் பரசுராமனை சந்தித்தார். 21 தலைமுறைகள் சத்திரிய வம்சத்தை பூண்டோடு அழித்த பரசுராமர் ஸ்ரீராமரை தடுத்து நிறுத்தினார். பரசுராமரின் கையில் இருந்த விஷ்ணு தனுசை முறித்து அவரது ஆணவத்தை அடக்கினார். மன்னர் தசரதன் தன்னுடைய மனைவி கைகேயிக்கு கொடுத்த வாக்குறுதிக்கு கட்டுப்பட்டிருந்தார். தந்தையின் வாக்கை காப்பாற்ற பகவான் ஸ்ரீராமர் தன்னுடைய மனைவியான சீதையையும் தம்பி லக்ஷ்மணனையும் அழைத்து கொண்டு வனத்திற்கு புறப்பட்டு சென்றார். வனத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது காம இச்சையால் புத்தி கெட்டவளாக நடந்து கொண்ட ராவணனுடைய தங்கையின் மூக்கை அறுத்து அவளை லட்சுமணன் அங்கஹீனப்படுத்தினான். மேலும் ஸ்ரீராமன் கரண், திருச்சரன் மற்றும் தூஷணன் முதலானவர்களையும் 14,000 ராட்சசர்களையும் கொன்றான். பின்னர் ஸ்ரீராமன் தன் மனைவியுடனும் தம்பியுடனும் அமைதியுடன் பஞ்சவடியில் வாழத் தொடங்கினார். சூர்பனகை நேராக இலங்கைக்கு சென்று தன் அண்ணன் ராவணனிடம் சீதையின் பேரழகை பற்றி கூறினாள். சீதையின் அழகையும் கவர்ச்சியையும் பற்றி கேள்விப்பட்ட 10 தலை கொண்ட ராவணன் அவளை அபகரித்து வரச் சென்றான். தன்னுடைய மாமாவான மாரீசனை அழைத்து கொண்டு பஞ்சவடிக்கு வந்தான் ராவணன். முன்னர் ஒருமுறை ராமனுடைய அம்பினால் கடலில் தூக்கி எறியப்பட்டவன்தான் இந்த மாரீசன். மாயக்கலைகளில் வல்லவன். அவனை தங்கமான் உருவம் கொள்ளும்படி செய்து பஞ்சவடியில் ஸ்ரீராமரும் சீதையும் தங்கியிருந்த இடத்தில் மேயும்படியும் செய்தான். அந்த மானை கண்டு சீதை ஆசைப்பட அதனை பிடித்து தரும்படி ஸ்ரீராமனிடம் கேட்டாள். ஸ்ரீராமனும் ஆசிரமத்தை விட்டு மானை பின்தொடர்ந்தார்.
இறுதியாக ராமபிரானின் கூறிய அம்பால் அந்த மான் கொல்லப்பட்டது. மாரீசன் இறப்பதற்கு முன்பு லக்ஷ்மணா சீதா என்று பொய்யாக ராமனின் குரலில் கூக்குரலிட்டு இறந்தது. இந்த குரலை கேட்டு சீதையின் கட்டளையால் வனத்திற்கு விரைந்தான் லக்ஷ்மணன். இந்த சமயத்தில் ஆசிரமத்திற்கு அருகில் வந்த ராவணன் சீதையை கவர்ந்து சென்றான். ஆசிரமத்திற்கு திரும்பி வந்து பார்த்த ஸ்ரீராமன் சீதையை காணாமல் தவித்தார். பல இடங்களில் தேடித் திரிந்தார். ராவணன் சீதையை தூக்கி கொண்டு செல்லும் பொழுது பறவைகளுக்கு வேந்தனாகிய ஜடாயு எதிர்பட்டு ராவணனை தடுக்க முயன்றார். ராவணன் போரில் ஜடாயுவை வென்று அவரது ரக்கையை துண்டித்து விட்டான். சீதையை தேடிச் சென்ற ஸ்ரீராமன் லக்ஷ்மணன் இருவரும் ஜடாயுவை கண்டனர். ராவணன் சீதையை தூக்கிச் சென்றுள்ளான் என்று அவர் மூலம் அறிந்து கொண்டனர். ராவணனால் அதிகம் தாக்கப்பட்டிருந்ததால் ஜடாயு உயிர் நீத்தார். பகவான் ஸ்ரீராமர் ஜடாயுவுக்கு இறுதி கடன்களை முறைப்படி செய்து முடித்தார். கபந்தனை வழியில் சந்தித்தார். கபந்தனை கொன்றார். சபரியை சந்தித்தார். கபந்தன் மற்றும் சபரி இருவரும் கூறியபடி ஸ்ரீராமர் யாரை சந்திக்கப் போகிறார்? ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் சீதையை தேடியபடி ரிஷ்யமுக பர்வதத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். அங்கு வசிக்கும் வானர தலைவர் சுக்ரீவன் இவர்களை கண்டான். தன்னை கொல்ல அண்ணன் வாலி மாறுவேடத்தில் இவர்களை அனுப்பியிருக்கலாம் என்று நினைத்து தன் மந்திரியும் நயவியாக்கிரதன பண்டிதருமான அனுமனை அந்தனர் வேடத்தில் ஸ்ரீராமர் லக்ஷ்மணரிடம் அனுப்பி விசாரித்து வரச் சொன்னான். அனுமனும் இவர்களை அணுகி இனிய சொற்களால் பேசி விசாரித்து சுக்ரீவனால் தான் அனுப்பப்பட்டதை கூறி உங்கள் துயர் துடைக்க சுக்ரீவன் உதவுவார் என்று கூறி அவர்கள் இருவரையும் சுக்ரீவனிடம் அழைத்து வந்தார். சுக்ரீவனும் ராவணன் ஆகாய மார்க்கமாக சீதையை அழைத்துச் சென்றதை பார்த்தோம். சீதையும் எங்களை பார்த்தவுடன் மேலாடையில் பொதியப்பட்ட அழகான ஆபரணங்களை வீசி எறிந்தார். இதோ பாருங்கள் என்று அவைகளை எடுத்து வந்து காண்பிக்க ஸ்ரீராமரும் அவைகளை வாங்கி தன் மார்போடு அணைத்து கொண்டார். பேச்சினிடையில் சகோதரன் வாலியால் தான் நாட்டை விட்டு துரத்தப்பட்ட காரணத்தை சுக்ரீவன் கூற அவர்கள் இருவருக்கும் சண்டை ஏற்படும்படி செய்து அச்சண்டையில் வாலியை வதம் செய்தார் ஸ்ரீராமர். இதனையே குலசேகர ஆழ்வாரும் பாசுரத்தில் ஆலிநிலை பாலகனாய் அன்று உலகம் உண்டவனே வாலியை கொன்று அரசு இளைய வானரத்துக்கு அளித்தவனே காலின்மணி கரை அலைக்கும் கணபுரத்தென் கர்மணியே ஆலி நகர்க்கு அதிபதியே அயோத்திமனே தாலேலோ என்று ஸ்ரீராமனின் பெருமையை பாடுகிறார். சுக்ரீவன் கிஷ்கிந்தா நாட்டின் அரசனாகவும் வாலியின் மகன் அங்கதன் இளவரசனாகவும் லக்ஷ்மணனால் முடிசூடப்பட்டார்கள். அந்த உற்சாகத்தில் மழைக்காலம் முடிந்ததும் உதவ வராத சுக்ரீவனுக்கு லக்ஷ்மணன் நினைவூட்ட தன் தவறை உணர்ந்த சுக்ரீவன் வானர படைகளை தயார் செய்தான். சீதையை தேட வானர சேனைகளை நாற்புறமும் அனுப்பினான். நீலன், அனுமான், அங்கதன், ஜாம்பவான் அடங்கிய வானர சேனை தெற்கு நோக்கி புறப்பட தயாரானார்கள். ஸ்ரீராமர் அனுமனை அழைத்து காரிய வீரரே, இந்த மோதிரத்தை சீதையிடம் சேர்ப்பாயாக என்றும் தனக்கும் சீதைக்கும் இடையில் நடந்த சம்பவங்களையும் கூறி இவைகளையும் தெரிவிப்பாயாக என்று சொல்லி அனுப்பி வைத்தார். தெற்கு நோக்கி புறப்பட்ட இவ்வீரர்கள் வழியில் பறவை ஜடாயுவின் சகோதரர் சம்பாதியை கண்டனர். அவர் கூறிய திசையில் இலங்கைக்கு செல்ல அனுமனை தேர்ந்தெடுத்தனர். அனுமனின் பலத்தை அவருக்கு ஜாம்பவான் நினைவூட்டவும் தன் உடலை பெரிதாக வளர்த்து கொண்டு மகேந்திரமலை உச்சியில் இருந்த அனுமன் வேகமாக புறப்பட்டு பாய்ந்து இலங்கை நோக்கி பறந்து சென்றார். வேகமாக பறந்து தென்கடலை கடந்து கொண்டிருந்த அனுமனை வழிமறுத்தது மைனாகமலை. அனுமனை தன்மேல் சிறிது நேரம் இளைப்பாரி செல்லச் சொன்னது. ராமகாரியத்தை வெற்றிகரமாக முடித்து வரும்போது பார்க்கிறேன் என்று வேகமாக அனுமன் பயணித்தார். அடுத்து சுரசையின் வாயில் புகுந்து வெளிவந்து மீண்டும் பறந்து அவர் நிழலை பற்றி இழுத்த சிமிகிகை என்ற அரக்கியை வென்று பிறகு 100 யோஜனை முடிவில் அக்கரையை அடைந்தார் அனுமன். தன் பெரிய தேகத்தை சுருக்கி பூனை அளவாக்கி கொண்டார். அப்போது அவ்வூரின் காவல் தேவதை லங்கினி என்பவள் அனுமனை வழிமறித்து எதிர்க்க அவர் விரல் மடக்கி ஒரு குத்தில் அவளை கீழே தள்ளினார். லங்காபுரிக்குள் நுழைந்து சந்திரனின் ஒளியில் எங்கும் சீதையை தேடினார். ராவணன் அரண்மனையில் எங்கும் சீதையை காணாததால் அரண்மனை மதிலை தாண்டி அசோகவனத்தை அடைந்து ஒரு மரத்தில் சென்று அமர்ந்து கொண்டவர் கீழே உற்று பார்த்தபோது அரக்கிகள் சூழ அமர்ந்திருந்த ஒரு மானிட ஸ்திரீயை கண்டார். மாசற்று விளங்கிய அவள் அழுக்கான ஆடையுடன் அலங்காரமற்று துக்கம் மேலிட்டவாறு காணப்பட்டாள். எவளை நினைத்து ஸ்ரீராமர் சோகத்தால் தவிக்கிறாரோ அவள்தான் இந்த சீதை என்பதை உணர்ந்தார். அனுமன் சீதையை எப்படி சந்தித்து பேசுகிறார் என்பதனை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 205 காண்போமா? நன்றி, வணக்கம்.